குடம்புளியின் மருத்துவ பயன்கள் பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். நாம சமையலுக்கு பயன்படுத்துற புளிய விட அதிக மருத்துவ குணம் கொண்டதுங்க இந்த குடம்புளி. நாம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற புளிய போல விளைச்சல் அதிகம் இல்லாததுங்க. விலையும் 3 மடங்கு அதிகம்ங்க. 2000 வருடங்கள் பழமை வாய்ந்ததுங்க. அதிக விளைச்சல் இல்லாததுனால குடம்புளிய விடுத்து இப்போ இருக்க புளிய கடந்த 300 வருடங்களா பயன்படுத்திட்டு வரோங்க. தென்னிந்தியாவுல மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமா விளையுதுங்க. இன்றும் கூட கேரளா மக்கள் அதிகமா குடம்புளியை தான் பயன்படுத்துறாங்க. இந்த குடம்புளிய ஆங்கிலத்துல மலபார் டாமரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடம்புளியை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குடம்புளிய நாம எப்பவும் பயன்படுத்துற புளிக்கு பதிலா எல்லா உணவுகள்லயும் பயன்படுத்தலாம்ங்க. சாம்பார், காரக்குழம்பு, ரசம் போன்றவைக்கும் பயன்படுத்தலாம்ங்க. குடம்புளிய சமையல்ல சேர்த்தவுடன் வெளியே எடுத்துடணுங்க. நேரம் ஆக ஆக சமைத்த உணவுல புளிப்பு சுவையை அதிகரிச்சுக்கிட்டே வருங்க. இது புளிப்பு சுவையை தருவதுடன் சிறந்த செரிமானத்தையும் தருதுங்க. இந்த குடம்புளியில ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இதயம் சார்ந்த நோய்கள் குணமாகுதுங்க. அது மட்டும் இல்லாம உடல்ல உள்ள கொழுப்பையும் குறைக்குதுங்க. உடல் மெலிவதற்காக தயாரிக்கப்படும் பல மருந்துகள்ல பிரதானமானது இந்த குடம்புளி தாங்க. எனவே உடல் இயற்கையான முறையில மெலியணும்னு நினைக்கிறவங்க அன்றாட சமையல்ல குடம்புளியை சேர்த்துக்கோங்க. இன்றைய குறிப்பு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க சிகப்பு அரிசி. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கணுமா சிகப்பு அரிசியால சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.